செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் இருந்து விலகி அன்வர் ராஜா திமுகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் இருந்து விலகி அன்வர் ராஜா திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவில் இருந்து விலகி அன்வர் ராஜா திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது இணைய இருக்கிறார். குறிப்பாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சரும் கூட அன்வர் ராஜா தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததிலிருந்து அன்வர் ராஜா ஒரு அதிருப்தியில் இருந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்துக்கு அன்வர் ராஜா அவருடைய ஆதரவாளர்களோடு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் காலை 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அன்வர் ராஜா தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக அன்வர் ராஜா பணியாற்றி அப்போது அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார். அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அன்வர் ராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்த நிலையில் இந்த கூட்டணியை விமர்சித்தெல்லாம் பல கருத்துக்களை பேசி வந்த நிலையில் தற்பொழுது அன்வர் ராஜா தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்கிறார். அதிமுகவில் சிறுபான்மை நலப்பிரிவுடைய செயலாளராக அன்வர் ராஜா இருக்கிறார். தொடர்ந்து அன்வர் ராஜா அவரோட ஆதரவாளர்களோடு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்து உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கார். கோகுல், அதே போல அதிமுக தரப்பிலிருந்து இவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் ஏதேனும் எடுக்கப்பட்டதா? இவர் தரப்பில் அதிமுகவில் இருந்து விலகியதற்கான காரணமாக இவர் நேரடியாக பதிலளித்திருக்கிறாரா? கடந்த 2019 மற்றும் 21ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது அப்போதே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த போது சில முரண்பட்ட கருத்துக்களை கூறினாலும் அன்வர் ராஜா அந்த கூட்டணிக்காக தேர்தல் பணியாற்றினார். தற்பொழுது மீண்டும் அதிமுக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில அதை விமர்சனம் செய்யும் வகையில் அவர் கருத்துக்களை முன்வைத்தார். தொடர்ந்து அவரை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியெல்லாம் கடந்த காலங்களில் நடைபெற்றது. மீண்டும் கூட்டணி அமையாது என்று அவர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த கூட்டணியை விமர்சனம் செய்திருந்த அன்வர் ராஜா சில நாட்களாகவே கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருந்தார். அதிமுகவுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்ச்சிகளில் அன்வர் ராஜா கலந்து கொள்ளாமல் இருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக அன்வர் ராஜா அவரோடு ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சில சிறுபான்மை நலப்பிரிவுடைய நிர்வாகிகளும் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் முதலமைச்சர் சரியாக 10 மணி அளவில் அண்ணா அறிவாலயம் வருகிறார். அவர் முன்னிலையில் தன்னை கட்சியில் அன்வர் ராஜா இணைத்துக் கொண்டிருக்கிறார். போல அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அன்வர் ராஜா இதுவரை என்னென்ன கருத்துக்களை எல்லாம் கூறி வந்திருக்கிறார்? கோகுல், நீங்க இணைப்பதா இருக்கீங்க. இதுவரை அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அன்வர் ராஜா என்னென்ன கருத்துக்களை முன்வைத்து வந்திருக்கிறார்? நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி கூட்டணி என்ற உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட நிலையில அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். கூட்டணி தொடராது என்ற கருத்தை எல்லாம் முன்வைத்திருந்தார். குறிப்பாக அமித்ஷா இந்த கூட்டணி ஆட்சி என்ற கருத்து தெரிவித்திருந்த போது அதை விமர்சனம் செய்யும் வகையில் பேசியிருந்தார். தற்பொழுது அந்த கருத்துக்கள்லாம் பேசிய பின்னர் அதிமுகவுடைய நிகழ்வுகளில் கட்சி நிகழ்ச்சிகளில் சில நாட்களாகவே அன்வர் ராஜா கலந்து கொள்ளாமல் இருந்தார். அதனையொட்டி தற்பொழுது திமுகவில் இணைவதற்கான முடிவை அன்வர் ராஜா எடுத்திருக்கார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அன்வர் ராஜா தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். 2001ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அப்போது அமைச்சராக அன்வர் ராஜா அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார். 19ஆம் ஆண்டு மீண்டும் சீட்டு கேட்கும்போது அதிமுக பாஜக கூட்டணி என்பதால் அன்வர் ராஜாவுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு பாஜகவிற்கு அந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டது. அப்போதே அன்வர் ராஜா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். இருந்த போதிலும்
அதிமுக பாஜக கூட்டணி என்ற அடிப்படையில் அப்போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக தேர்தல் பணியெல்லாம் மாற்றினார். தொடர்ந்து 21ஆம் ஆண்டும் மீண்டும் அதே ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலும் அன்வர் ராஜா வாய்ப்பு கேட்டிருந்தார். அப்போதும் 21ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியும் பாஜகவிற்கே ஒதுக்கப்பட்டது. 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்றத்தில் இரண்டுமே ராமநாதபுரம் தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதிலும் அன்வர் ராஜா அதிருப்தியில் இருந்தார். மீண்டும் 24ஆம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்த நிலையில தொடர்ந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததை அடுத்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் கட்சி நிகழ்ச்சியை புறக்கணித்து வந்த அன்வர் ராஜா தற்பொழுது தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான முடிவில் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கார். கோகுல், நீங்க இணைப்பிலே காத்திருங்க.